பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான சத்தான கெவுரு மாவு சிமிலி அல்லது கெவுரு மாவு உருண்டை சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் கெவுரு மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப்பில். அதுக்கப்புறம் எள்ளு அதுவும் நல்லா வறுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வெல்லம் ஒரு கப்பு. இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கெவுரு மாவு ஒரு பவுலில் போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கையில் பிடிச்சிங்கன்னா அது மாதிரி புடி வரவில்லை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இட்லி குண்டானில் வச்சுட்டு நல்லா அது நீராவியில் நல்லா வேக விடணும். இட்லி குண்டான் மூடட்டும் நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் ஒரு பவுலில் நம்ம ஏற்கனவே நீராவியில் வேக வச்சுருக்க கெவுரு மாவு, அதுக்கப்புறம் ஏற்கனவே மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை, எள்ளு, அப்புறம் வெல்லம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுலில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி எந்த சைஸுக்கு வேணுமோ நம்ம அளவு சின்ன சைஸு இல்லை பெரிய சைஸு நம்ம சுவையான கெவுரு மாவு சிமிலி ரெடி நண்பர்களே. இல்லைனா கெவுரு மாவு உருண்டைன்னு சொல்லுவாங்க. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நண்பர்களே. நன்றி, வணக்கம்.